இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள். நாள் ஜூன் 27. கர்த்தருடைய ஜெபம் நம் ஜீவியத்தையே மாற்ற வேண்டும். ஆவிக்குரிய மனிதன் ஒரு ஈவுகளை கூட தேவனிடத்திலிருந்து பெறாவிட்டாலும் ஈவுகளை வழங்குகிறவர் மீது கொண்டிருக்கும் அவனின் சிநேகமோ சிறிது கூட குறைந்திடாது. நாம் ஆவிக்குரிய மனம் உடையவர்களாய் இருக்கிறோமா இல்லையா என்பதை கண்டுகொள்வதற்கான பரிசோதனைகளில் கீழ்காணும் கேள்விக்குரிய விடையும் ஒன்றாகும். தேவன் நம் ஜெபங்களுக்கு பதில் தருவார் என எதிர்பார்த்திருந்த ஜெபத்திற்கு பதில் தராவிட்டாலும் மன நிறைவோடு இருப்பது போதும் என்று திருப்தியாக இருக்கின்றோமா? இன்று ஏன் அநேக விசுவாசிகள் தங்கள் ஜெபங்களுக்கு தேவன் பதில் அளிக்காதது நிமித்தம் குறை கூறி முறுமுறுக்குகிறார்கள்? ஏனென்றால் இவர்கள் அவரின் ஈவுகளை மாத்திரமே விரும்புகிறார்கள். ஈவுகளை வழங்குகிறவர் மீதோ இவர்களுக்கு நாட்டம் இருப்பதில்லை. இப்படிப்பட்டவர்களே கெட்ட குமாரனைப் போல் இருக்கிறார்கள். இந்த கெட்ட குமாரன் தன் தகப்பனிடமிருந்து பெற விரும்பியதை பெற்றவுடன் தகப்பனின் சமூகத்தை விட்டே விலகி உல்லாசமாய் இருக்கச் சென்று விட்டான். இவனுக்கு வேண்டியதெல்லாம் தகப்பனின் சொத்துக்கள் தான். இவன் தகப்பனின் ஈவுகளை தின்று தீர்த்த பின்பே மீண்டுமாக தகப்பனிடம் வந்தான். அதுவும் ஏதாவது தகப்பனிடம் கிடைக்கும் என்ற எண்ணத்துடனேதான் வந்தான். இதை லூக்கா 15வது அதிகாரம் 11 24 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய ஜெபத்தில் 50% தேவனையும் அவரின் மகிமையையும் குறித்தே இருப்பதை கவனித்தீர்களா? அவர் கற்றுத்தந்த ஜெபத்தின்படி ஜெபிக்க வேண்டும் என தீர்மானித்து ஒரு சடங்காச்சாரமான முறையில், ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதையே முதலாவதாக நானும் விரும்புகிறேன் என்ற ஒரு வாக்கியத்தை ஒரு நிமிடம் ஜெபித்துவிட்டு அடுத்த 1 மணி நேர ஜெபத்தில் நாம் விரும்புகிற உலக பொருட்களின் நீண்ட பட்டியலை அவரிடம் கொடுப்பது முறையாகுமா? எனவே இங்கு நாம் கூறுவதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஜெப வடிவத்தை அல்ல, மாறாக நம் முழு நோக்கமும் மாற்றப்பட்டு தேவனும் அவரின் மகிமையுமே பிரதான சிந்தையாக நம்மில் இருப்பதற்கு நம் மனம் புதிதாக சீர்பொருந்த பண்ணப்பட வேண்டும். இந்த மாற்றத்தையே கர்த்தருடைய ஜெபம் நம்மில் கொண்டு வர வேண்டும். ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, உம்மையும் உம் மகிமையையும் தேடுவதுமே எங்கள் ஜெப வாழ்வின் மையமாய் மாறிட அருள் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.